வணக்கம். இப்ப நம்ம ஒரு சங்க பாடல் பார்க்கலாமா? ஏன்னா சங்க பாடல்கள் ரொம்ப சுவையானது. அதை பலாப்பழம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பலாப்பழம் வெளியில முள்ளு முள்ளா இருக்குது. அதை உரிச்சு பார்த்தா தான் அதனுடைய சுவை தெரியும். அதே மாதிரி சங்க பாடல் ஒவ்வொன்றும் அற்புதமான செய்திகளை தாங்கி வருது. ஒரு சின்ன செய்தியை பார்க்கலாம். குரங்கு உடை பொழிந்த கொய் சுவல் புரவி நரம்பு ஆத்து அண்ண வாங்குவள் புரிய பூத்த பொங்கத் துணையோடு பதிந்த தாதுவன் பறவை பேதுகள் லஞ்சி மணினா ஆத்த மாண்பினை தேரான். அகநானூறு 4. பாடியவர் குறுங்குடி மருதனார். அதாவது ஒரு காட்டுல பூக்கள் எல்லாம் மலர்ந்து ரொம்ப தேனோட பூக்கள் மலர்ந்துருக்கு. அப்ப 2 வண்டுகள் அந்த தேனை உறிஞ்சிட்டு அந்த தேன் உண்ட மயக்கத்திலேயே தூங்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு ராஜா அந்த காட்டு வழியா போர்க்களத்திலிருந்து வீட்டுக்கு வர்றாரு. அப்ப தேர்ல மணிகள்லாம் கட்டி தொங்குது. வரும்போது குதிரை ஒளி வேற அந்த மணி ஒளியோட ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாங்கன்னா எங்க அந்த உறங்கக்கூடிய அந்த வண்டினா எந்திரிச்சுக்குமோ முழிச்சுக்குமோ, அதுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உடனே என்ன செய்யறாங்கன்னா அந்த தேர்ல இருக்க மணியெல்லாம் கயத்தை போட்டு கட்டிட்டு சவுண்டு வராத அளவுக்கு அந்த தேரை ஓட்டிட்டு மெதுவாக கடந்து போயிடாரு. பாத்தீங்களா, ஒரு வண்டினம் அதுக்கு தூக்கத்தை கெடுத்தக்கூடாதுக்காக ஒரு மன்னன் தேர்வில் உள்ள மணியை இழுத்து கட்டுற அளவுக்கு ஒரு கருணை, மற்ற உயிர்கள் வாழ எவ்வளவு அக்கறை செலுத்தியிருக்கான்னு பார்த்தா எவ்வளவு ஆச்சரியமா இல்லை? இது போல சங்க இலக்கியங்கள பல 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 செய்திகள் கொட்டி கிடக்கிறது. ஒவ்வொன்றும் அற்புதமானது. அதை மீண்டும் அடுத்த தொடரில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.